எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் 28 10th தமிழ் தேர்வு. இப்போ நம்ம முதல்ல ஒரு மார்க்கை வரிசையாக பார்த்துருவோம். அதனால் இந்த 2 நாளும் நம்ம நல்லா ரிவிஷன் பார்த்துக்குவோம். இப்போ முதல்ல ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற 1 மார்க்கை நம்ம பார்த்துருவோம். அதாவது முதல் அலகு 1 அன்னை மொழியே. இதனுடைய ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ முதல் கேள்வி, குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி அன்னை தமிழ்மொழி. பாண்டிய மன்னனின் மகள் யார்? அன்னை தமிழ்மொழி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தன். அடுத்து, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து நமக்கு பாடல்கள் கிடைத்துள்ளன. அடுத்து, பாவலரேறு தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பினார். அடுத்து, துரைமாணிக்கம் என்பது யாருடைய பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து, பாவலரேரின் நூல்கள் 2 என்னென்ன? என் சுவை என்பது பள்ளி பறவைகள். அடுத்து, பாவலரேறு எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. பாவலரேறு எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் அன்னை தமிழ்மொழி. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அன்னை தமிழ்மொழி. அடுத்து, தென்னவன் என்பது யாரை குறிக்கும்? பாண்டியன். இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு, எண் தொகையே 8 தொகை, 10 பாட்டு 8 தொகை நூல்களை குறிக்கும். அடுத்தது தமிழ் சொல்வளம். இதனுடைய ஆசிரியர் தேவநேய பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். தெலுங்கு, கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்கே உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்றவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடி தாள். கீரை, வாழை போன்ற தாவரத்தின் அடி தண்டு. நெட்டி, மிளகாய் போன்ற தாவரத்தின் அடி கோல். தூறு என்பது குத்துச்செடி முதலியவற்றின் அடி. அடுத்து, தட்டு என்பது தட்டை, கம்பு, சோளம் போன்றவற்றின் அடி. களிங்கிறது கரும்பின் அடி. அடுத்து, இந்த கழை மூங்கிலின் அடி. புலி, வேம்பு முதலியவற்றின் அடி என்றே அழைக்கப்படும். அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை. கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சு. குச்சின் பிரிவு இணுக்கு. காய்ந்த குச்சி சுள்ளி எனப்படும். அடுத்து, காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. புலி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை. அதாவது கொச்சை தமிழ் சொல்லப்போனால் கோந்தாடை அப்படிமா, கொழுந்தாடை. அடுத்து, மரச்செடியினின்று பூ கீழே விழும் நிலை வி. பூ வாடிய நிலையை செம்மல் என்பர். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் ஈரா இளங்குமரனார். திருவள்ளுவருக்கு திருச்சி அல்லூரில் தவச்சிலை அமைத்தவர் இளங்குமரனார்.
பாவாணர் நூலகம் அமைத்தவர் இளங்குமரனார். அடுத்து, விழிகள் இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழக்கக்கூடாது, இழந்துவிடக்கூடாது என்று கூறியவர் எண்ணியவர் இளங்குமரனார். அடுத்து, திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். அப்போ திருவிக்காவும் இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் உடையவர்கள். தமிழிசை இயக்கம், திருக்குறள், தமிழ் மரபுரை இளங்குமரனார் இயற்றிய நூல்கள். அடுத்து, தாவர பிஞ்சு வகையில் நுழாய் என்பது எதை குறிக்கும்? இளம்பாக்கு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு. சுருங்கிய பழத்தினை சிவியல் என்பர். தேரை அமர்ந்ததினால் கெட்டகாய் தேரைக்காய். சுரைக்காயின் ஓடு குடுக்கை. அடுத்து, வரகு கேழ்வரகு ஆகியவற்றின் உமி கொம்மை. அவரை துவரை தானிய மணிவகை முதிரை. அடுத்து, வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து முத்து. மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று. விழாவின் இளநிலை குட்டி. சம்பா நெல் வகையில் 60 உள்வகைகள் உள்ளன. வரகு, குதிரைவாளி, காடைக்கண்ணி முதலிய சிறுகூலங்கள் விளையும் ஒரே இடம் தமிழ்நாடு. ஒரு நாட்டின் வளத்திற்கேற்ப அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கம் அமைந்திருக்கும். திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழி. அடுத்து, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். அடுத்து, நம் பாடப்பகுதி தமிழ்ச்சொல் வளம் சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் தேவநேய பாவாணரின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவாணர். அடுத்து, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். அடுத்து, உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் பாவாணர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி. அடுத்து, மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழி தமிழ் மொழி. அடுத்த பாடப்பகுதி இரட்டுற மொழிதல். இதில் 1 மார்க் பார்ப்போம். ஆழிக்கு இணையாக பேசப்படுவது தமிழ். கடல் 3 சங்குகளை தருகிறது. தமிழ் முத்தமிழை வளர்க்கிறது. அடுத்து, இலக்கணம். இதை உன்னிப்பாக கவனிங்க, நீட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். சில சமயம் இந்த கேள்வி டைரெக்டாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, இரட்டுற மொழிதல் அணி என்றால் என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட தருவது, இதுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை. இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை எனப்படும். அடுத்து, சிலேடைகள் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடையிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து, நம் பாடப்பகுதியில் இரட்டுற மொழிதல் பாடல் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அடுத்து, சந்த கவிமணி என போற்றப்படுபவர் தமிழழகனார். அடுத்து, தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழழகனார் 12 சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். அடுத்து, உரைநடையின் அணி நலன்கள். இதனுடைய ஆசிரியர் எழில் முதல்வன். பாருங்க, முதல் தமிழ் கணினியின் பெயர் வந்து என்னது? திருவள்ளுவர். அது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. நா பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்திய நூல் குறிஞ்சி மலர். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் என்பர் தண்டி. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் தண்டி. அடுத்து,
இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. அடுத்து, எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையால் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். மழையும் புயலும் எனும் நூலின் ஆசிரியர் வா. ராமசாமி. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருள்களை உயர்தனியாக தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். அடுத்து, உயிர் இல்லா பொருட்களை உயிர் உள்ளன போல் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் என்று திருவிக எழுதியுள்ளார். இதனை இலக்கணை என்போம். அடுத்து, தமிழ் இன்பம் எனும் நூலின் ஆசிரியர் சொல்லின் செல்வர், அதாவது ராபி சேதுப்பிள்ளை, எதுகை மோனை அமைய பாடியுள்ளார். அடுத்து, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு. வரதராசனார் அவர்கள் நாட்டுப்பற்று எனும் கட்டுரை தொகுப்பை எழுதினார். அடுத்து, முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய், கலப்பில்லாத பொய் சொல் முரண், எதிரும் புதிரும் எதிரிணை இசைவு. எதிரிணை இசைவில் பா. ஜீவானந்தம் எழுதியிருக்கிறார். அவர் பேசாத நாள் உண்டா, இது பெரியாரை பற்றி அண்ணா கூறியது. அடுத்து, உணர்ச்சி பெருவெள்ளம் என்பது சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைப்பது. வே. ராமலிங்கத்தின் மற்றொரு பெயர் எழில் முதல்வன். வே. ராமலிங்கத்தின் அல்லது எழில் முதல்வனின் நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். அடுத்து, எழில் முதல்வன் புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அடுத்து, இலக்கண பகுதி. எழுத்து சொல். எழுத்து சொல் பாருங்க. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்பை அறிய உதவுவது இலக்கணம். முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துகள் சார்பெழுத்துகள். இது 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றேலுகரம், குற்றேலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அளபடை 2 வகைப்படும். என்னென்ன? உயிரளபடை, ஒற்றளபடை. அளபெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். ஈரளபடை 3 வகைப்படும். அடுத்து பாருங்க, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது. அதாவது ஆ அப்படின்னா அ இந்த மாதிரி, அதே மாதிரி வா அ இந்த மாதிரி அளவெடுத்து வந்துச்சுன்னா இது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது செய்யுளிசை அளபடை. அடுத்து, செய்யுளிசை அளபடையை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அடுத்து, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. அடுத்து, மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து, சிந்தனை வினாக்கள். உணர் வெளுப்ப என்பதை பிரித்தால் உணர்வு கூட்டல் எழுப்ப. அள்ளிக்காய், கூகைக்காய், தேரைக்காய் என்பன கெட்டுப்போன காய்கனி வகையை சார்ந்தது. பிள்ளை, கன்று, நாற்று, மடல் என்பது
இளம் பயிர் வகை. தாமரை அந்தமான் வைகை என்பது பொதுமொழி. கொடுப்பதும் வரணசெய் படாவும் முறையே டேஸ் அளபடைகள். இன்னிசை சொல்லிசை இசை நிறை. அடுத்து தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முறையே நடத்தல் என்பது தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர் செய்யாமை. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் கொடு. அடுத்து வாழையும் கமுகும் தாழ்தலை தொங்கும் என சிலப்பதிகார பாடல் கூறும் ஊரின் பெயர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை. கலப்பில்லாத பொய் சொல் முரண். அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம். சீப்பு உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு. சீப்பு என்பது வாழைத்தாற்றின் பகுதி. வாழைத்தாற்றின் பகுதி. அதே மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த வினாக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே என்று பாவலரேறு யாரை வாழ்த்துகிறார் விளக்குக. அடுத்து யாண்டு முழங்க தனித்தமிழே என்று பெருஞ்சித்திரனார் எதன் பெருமையை முழங்குகின்றார். அவரை கொத்து கொத்தாக காய்த்துள்ளது. இதுபோல 5 குலை வகைகளில் தொடரில் அமைத்து எழுதுக. தாவர பிஞ்சு வகைகள் 4 எழுதுக. அடுத்து அன்னை மொழியே, அதாவது புத்தகத்தில் பக்கம் எண் 6 இருக்குது இந்த தாவர பிஞ்சு வகைகள். அன்னை மொழியே பாடலில் அமைந்துள்ள அணியை சுட்டி விளக்குக. அடுத்து தாவரத்தின் துளிர் பருத்து காணப்பட்டது. களி பருத்து காணப்பட்டது. அரும்பு வாடி காணப்பட்டது. இதில் எது சரி எது தவறுன்னு விளக்குக. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் தொண்டுகளை எழுதுக. பக்கம் 3 இருக்குது. தமிழழகனார் சிறுகுறிப்பு பக்கம் 10 இருக்குது. இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடை அணி என்றால் என்ன பக்கம் 10 இருக்குது. எதிரிணை இசைவு பக்கம் 14 புத்தகத்தில் பார்த்துக்குங்க. தொழிற்பெயருக்கும் வினையாளன் பெயருக்கும் உள்ள வேறுபாடு பக்கம் 18 இருக்குது. தொழிற்பெயர் என்றால் என்ன சான்று தருக. வினையாளனின் பெயர் என்றால் என்ன சான்று தருக. அடுத்து ஓடு நட படி கான் வினையடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக பக்கம் 18 இருக்குது. உயிரளபடை என்றால் என்ன சான்று தருக. ஒற்றளபடை என்றால் என்ன சான்று தருக. மூவகை மொழிகள் பக்கம் 17 இருக்குது. தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. அடுத்து பால் கனி நூல் போ இத்தனிமொழிகளை தொடர்மொழியாக்குக. அடுத்து தட்டு அடி வரை நில் கேடு சூடு கோரல் இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. கேட்டல் பார்த்தல் நடத்தல் வருதல் தொழிற்பெயர்களை வினையடி விகுதி என வகைப்படுத்துக. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1க்கான காணொளி. இதில் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். இது அடுத்தடுத்த காணொளிகளில் ஒவ்வொரு இயலுக்குரிய 1 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.